வீரப்பூர் திருவிழாவோட 7வது நாள் நிகழ்வான படுகளம் சாய்தல் நிகழ்வு படுகளமேட்ல இருக்கிற கோயில்ல நடக்குது. இந்த விழா அதிசயத்தக்கதாகவும் பெரியகாண்டி அம்மனோட சக்திய வெளிப்படுத்துறதாகவும் இருக்கு. படுகளம் சாய்தல் நிகழ்வப்ப அங்க இருக்கிற பக்தர்களுக்கு அருள் வந்து திடீர்னு கீழே சாயிறாங்க. அவங்க சுயநினைவில்லாத மரண நிலையில சில மணி நேரங்கள் அப்படியே கிடக்குறாங்க. அந்த சமயத்துல கண்ணி கழியாத இளம்பெண் ஒருவருக்கு சாமி வந்து அந்த பெண் புனித நீர் எடுத்து தெளிக்கிறப்ப மரண நிலையில இருந்தவங்க துள்ளி எழறாங்க. படுகளத்துல பொன்னர், சங்கர், வீரமலை சாம்புவன் அத்தை பிள்ளைகள் உயிர் துறந்தத தன்னோட சக்தியால உணர்ந்த அருக்காணி தங்கம் படுகளை நோக்கி வராங்க. பெரியகாண்டியோட அருளால இறந்தவர்கள் எல்லாம் உயிர் தெளறாங்க. உயிர் தெளிந்த அன்னமார் மாண்டவர் மீண்டால் உலகம் தாங்காதுன்னு சொல்லி அமர நிலைய எய்துறாங்க. பெரியகாண்டியோட தவமும் முடிவுக்கு வருது. அறிவியலையும் தாண்டி பல ஆச்சரியங்களை தனக்குள்ள உள்ளடக்கிட்டு இருக்கிற இடம்தான் படுகளம்.